Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6, more on the internet. We will see the topic blogs. So first blogs na enna, the blogs உடைய usage, blogs எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா blogs and blogs usage. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் blogs. Yeah, blogs are a web blog is website on which articles are posted regularly and display in reverse sequential order, that is with the most recent entry first. For example, ஒரு வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்ச் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக ஷோ பண்ணுற ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், if you have search that news, ஸோ நியூஸ் அப்படின்ற வேர்டை நீங்கள் கூகுள் குரோமில் ஆர் யாகுல சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்ச் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு வேர்ட் நியூஸ் அப்படின்ற ரிலேட்டடான வேர்ட் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் டாப்பிக்காக ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஒரு டாபிக் ஆர் வெப்சைட் அட்ரஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் பேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பிளாக்ஸை நீங்கள் இம்போர்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வே என்ன, அதுக்கான கேட்டகரிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கூகுள் டிசைனிங்கான பேஜஸ் என்ன, ஃபஸ்ட்டு பிளாக்ஸை டிசைன் பண்ணது யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் என்ட்ரிஸ் கேன் ஹேவ் டெக்ஸ்ட், ஹைபர் டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் லிங்க் டு அதர் வெப் பேஜஸ், வீடியோ, ஆடியோ எக்ஸட்ரா. ஸோ ஒரு பிளாக்ஸ் என்ட்ரிக்குள்ளார என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் டெக்ஸ்ட், ஹைபர் டெக்ஸ்ட். ஹைபர் டெக்ஸ்ட் மீன்ஸ் என்னென்னா வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா, ஹைபர் டெக்ஸ்ட். த நெக்ஸ்ட் ஒன் இமேஜ், ஒரு பிக்சர்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், பிளாக்ஸ்குள்ளார விசிபிலிட்டி கொண்டு வர முடியும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லிங்க், ஒரு பேத்தோடைய லிங்க்கை நீங்கள் அசைன் பண்ணலாம் ஆர் சம்திங் வெப்சைட் அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா லிங்க்கை நீங்கள் அசைன் பண்ண முடியும். அண்ட் தென் அனதர் ஒன் வெப்சைட்டை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் த அண்ட் லிங்க் டு அதர் வெப் பேஜஸ். ஸோ அதர் வெப் பேஜஸ் உடைய லிங்க்கை இங்கே ஷேர் பண்ணவும் முடியும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் அ வீடியோ. ஸோ ஒரு பேஜஸை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதுக்கான வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு விசிபிளில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கை எந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டரில் உங்களுக்கு விசிபிலிட்டியில் வரணும், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ மோர் தென் பர்சன்ஸ் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத ரேட்டிங்ஸ் போடுவாங்க. இந்த ரேட்டிங் பேசிஸில் தான் என்னென்னா இந்த பிளாக்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக உங்களுக்கு விசிபிளில் வரும். ஓகேங்களா, தென் எ பிளாக்ஸ் யூஸ்வலி ஃபோக்கஸ் ஆன் எ பர்டிகுலர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றியான இன்ட்ரெஸ்ட், ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி மோர் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ மோர் தென் டாப்பிக்கை பற்றி அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தேடுற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அந்த மோர் தென் இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் இருந்து கிடைக்குது. ஸோ a block usually focus on particular area of interest. ஸோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தான் என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் டாப்பிக்கை உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, தென் some blogs especially those of celebrities discuss personal experience. பார்த்தீங்கன்னா நார்மலாக சம் பிளாக்ஸஸ் என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸ் ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டடான ஒரு டாப்பிக்கில் யார் வந்து வெல்வெஸ்டாக இருக்காங்க, செலிபிரிட்டிஸ், ஒரு நட்சத்திர பேச்சாளர், ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிஸை பற்றி நம்ம சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செலிபிரிட்டி பற்றி நம்ம அடிக்கடி நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கபடி, கிரிக்கெட் ஆர் ஆக்டர் பேசிஸில் யார் வந்து டாப் ஆக்டர். ஸோ ஒரு எஸ்பெஷலி ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டிஸ் பற்றி நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளாக்ஸஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அந்த சேம் டைம் டிஸ்கஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கிற ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. டே டு டே ஒருத்தவங்க ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேசிஸில் ஸோ அதை பற்றி சம் டீட்டெயில்ஸ் அதர் பர்சன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுடைய பர்சன்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸாக ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் authoring a blogs, maintaining a blogs or adding an articles to an existing blogs is called blogging. For example, ஒரு பிளாக்ஸை பற்றி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க. ஃபார் அதை யார் உருவாக்குனாங்க, ஆத்தரைஸ்டு யார், அண்ட் தென் மெயின்டைன். ஸோ அந்த பர்டிகுலர் பிளாக்ஸை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி பேசிஸில் ஒரு பிளாக்ஸுடைய கேட்டகரிஸ் ஆத்தரைஸ்டு உருவாக்குறதுலேருந்து அந்த பர்டிகுலர் பிளாக்ஸை மெயின்டெனன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதே சேம் டைமில் ப்ரீவியஸ் பிளாக்ஸ்க்கான மக்களிடையே என்ன மாதிரியே வரவேற்பு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே நியூஸ். ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே மாதிரியான நியூஸை நம்ம ரீட் பண்ணுறோம், ஒரே பேப்பரே நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேப்பருடைய பிளாக்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக வருது. சம்டைம்ஸ் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான டாப்பிக்கை நீங்கள் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸாக எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் எஜுகேஷனை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டாப் லேயராக வரும். ஃபார் பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டான டாபிக் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல் பேசிஸில் உங்களுக்கு நான் ஆத்தரைஸ் அண்டு மெயின்டைனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எதில் வருது அப்படின்னா பர்டிகுலர் பிளாக்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி வருது. இந்த ஆப்ஷன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக்கிங், என்ன சொல்கிறாங்க, பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் திஸ் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்க்கான இமேஜ். ஸோ வேர்ட் ப்ரெஸ்னா என்ன அப்படின்னா அந்த பிளாக்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் சைட்டுக்குள்ளே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ட் ப்ரெஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். தட் மீன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வேர்ட் ப்ரெஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பிளாக் டிசைனிங் கம்பெனி. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலராக நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஒரு பிளாக்கிங் லிஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வேர்ட் ப்ரெஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் இண்டிவிஜுவல் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஏ பிளாக் ஆர் கால்ட் பிளாக்ஸ் போஸ்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கான நேம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் போஸ்ட் ஆர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் போடாமல் ஏதோ ஒரு நாள், ஸோ வீக் பேசிஸ்லேயே ஒரு மந்த் பேசிஸ்லேயே நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா போஸ்ட் ஆர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பிளாக்ஸ் ஆர் கிரியேட் த்ரூ பிளாக்ஸ் பப்ளிஷிங் சர்வீஸ் ஆஃபர்ட் பை கம்பெனிஸ். ஸோ அந்த பிளாக்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வேவை சம் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கிரியேட் த்ரூ பிளாக்ஸ் பப்ளிஷிங் சர்வீஸ் ஆஃபர்ட் பை கம்பெனிஸ். ஸோ இந்த பிளாக்ஸ் தட் மீன்ஸ் வேர்ட் ப்ரெஸ் ஆப்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம் கம்பெனிஸ். ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் wordpress.com is a popular blog hosting service owned by Automatic, a web development company. ஸோ இதுதான் என்னென்னா இந்த W மீன்ஸ் wordpress.com. இது ஒரு கம்பெனியுடைய லோகோ. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பாப்புலராக மேக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிகல்ஸை பற்றி அந்த பர்டிகுலர் வெப்சைட்குள்ளார ஹோஸ்ட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் த பிளாக்கர்ஸ் ஓன்ட் பை கூகுள் இஸ் அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் பாப்புலர் பிளாக்கிங் சர்வீஸ் யூஸ்டு டுடே. ஸோ இந்த wordpress.com அப்படின்ற பிளாக் சைட்ஸை க்ரியேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி யூஸிங்கில் இருக்கிற இந்த பிளாக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் பிளாக்கிங் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ், வேர்ட்ப்ரெஸ்க்கான பிளாக்ஸ் கேட்டகரி தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் த வேர்ட்ப்ரெஸ் லாகின் பேஜ். ஸோ இந்த இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும் கூகுள் பேஜஸில் கூகுளுக்கான ஒரு வேர்ட்ப்ரெஸ் பாக்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு யூசர் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் மேக் பண்ணியிருக்கோம். அந்த பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடியை மேக் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் மேக் பண்ணியிருக்கிற அந்த சைட்ஸை ஒரு பிளாக்ஸ்குள்ளார கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டு என்டர் அட்ரஸ் here to enter the address, email address. First email address insert பண்ணுங்க. then next your blogsக்கான யூசர் நேம் என்ன, நீங்கள் மேக் பண்ணுற அந்த யூசருடைய நேம் என்ன, and then password.
ஸோ ஒரு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வேர்ட்ப்ரெஸ்குள்ளார நீங்கள் மேக் பண்ணியிருக்கிற அந்த டிசைனிங் ஆர்டிகல்ஸை அந்த பிளாக் சோர்ஸ்குள்ளார நீங்கள் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். He is the Zornberger. He is the Zornberger. He is the first block designer. ஸோ இவர் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ஸை டிசைன் பண்ண ஒரு பர்சன். தட் மீன்ஸ் வெப் பிளாக்ஸை டிசைன் பண்ண பர்சன் Zornberger. ஓகேங்களா? நவ் the terms web blogs was coined by John Berger in 1997. ஸோ இந்த பர்சன் 1997 தான் என்ன பண்ணுறாருன்னா வெப் பிளாக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1997 தான் வெப் பிளாக்ஸ் அப்படின்ற டேர்ம்ஸை பயன்படுத்துக்கு வர ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஸோ அதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா Zornberger. In 1999 programmers patents Merkle's shortened web block to simply docs. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசைனிங்காக இருந்த ஒரு வெப் பிளாக்ஸ் பேஜஸை 1999 பீட்டர் மெர்கல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிம்பிள் மெத்தடாக வெப் பேஜஸ்க்கான வெப் பிளாக்காக டிசைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? 1999. த நெக்ஸ்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெயின் ஹால் கிரியேட் த ஃபர்ஸ்ட் பிளாக் link.net. இட் வாட்ஸ் கால்ட் ஜஸ்டின்ஸ் ஹோம் பேஜ். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜஸ்டின் ஹால் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக்ஸை அவர் டிசைன் பண்ணுறாரு அவருடைய ப்ராஜெக்ட் ஒர்க்காக. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கான பிளாக்ஸ் நேம் என்னென்னா links.net அப்படின்னா ஒரு பிளாக்ஸை அவர் டிசைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாக்ஸோடைய நேமை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜஸ்டின் ஹோம் பேஜ். என்ன சொல்கிறாங்க? ஜஸ்டின் ஹோம் பேஜ் அப்படின்ற நேமில் அதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்ஸை டிசைன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இந்த பிளாக்ஸை டிசைன் பண்ணுறதுல 3 persons வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன் என்ன? Zornberger 1997. அந்த 1999 பீட்டர் மெர்கல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ஸாக இருந்த இந்த வெப் பிளாக்ஸ் ஆப்ஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறாரு. தென் அந்த ஃபஸ்ட்டு டிசைனிங் தட் மீன் ஃபஸ்ட்டு பிளாக்ஸை மேக்கிங் ஒரு கிளாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன மேக் பண்ணுறாரு. அவரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ஹால். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு டிசைனிங்கோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்டின் ஹோம் பேஜ் அப்படின்ற நேமாக டிசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பிளாக்ஸ்னால் என்ன, அந்த பிளாக்ஸுடைய யூசேஜ் அண்ட் பிளாக்ஸை டிசைன் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் யார், இவங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம another one டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.